அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு விருந்துக்கு தான் இன்றைக்கி நான் போயிருந்தேன். மச்சான் பையனுக்கு வந்து கல்யாணம் முடிஞ்சு 3 நாள் கழித்து நான் வந்து பொண்ணு அழைக்கிறதுக்காக நாங்கள் அங்கே போயிருந்தோம். பொண்ணு வீட்டில் வந்து ஒரு சூப்பரான ஒரு சாப்பாடை வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்த்திங்கன்னா நெய் சோறு, அப்புறம் ஆட்டு ஈரலும் பச்சை பட்டாணி போட்டு ஒரு பெரட்னா மாதிரி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து மட்டன் குருமா, தஞ்சாவூரில் ரொம்ப ஃபேமஸான இது மட்டன் குருமா. அதுக்கப்புறம் வந்து சிக்கன் குருமா. அப்புறம் வந்து தஞ்சாவூரில் ரொம்ப ஃபேமஸான தக்காளி ஜாம், அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அந்த டொமேட்டோ ஜாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மாங்காய் கத்திரிக்காய் போட்ட ஒரு பச்சடி, பாக்கு, வாழைப்பழம், ஒரு பிஞ்சு லெமன். அப்புறம் நாங்கள் எல்லாம் சாப்பிட்ட பிறகு ஃபைனலாக மறுபடியும் கொஞ்சம் நெய் சோறு வச்சு அதில் வாழைப்பழம் வந்து நல்லா பிசைஞ்சிக்கணும். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான, இது யாருமே நம்ம பார்த்தது கிடையாது. எங்கள் வீட்டில் வந்து கல்யாணம் பண்ண மருமகங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த சாப்பாடு இருக்கும். இந்த வெறும் இந்த நெய் சோறில் வாழைப்பழத்தை நல்லா நம்ம பிசைஞ்சிக்க பிறகு நம்ம டொமேட்டோ, இந்த தக்காளி ஜாம் சொன்னேன்ல, அதையும் இதில் வந்து நான் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கணும். இது வந்து இனிப்பு, புளிப்பு எல்லாம் கலந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். இதையும் போட்டு நல்லா பிணைஞ்சோம். லெமன் வச்சுருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா, இதுக்கு தான். இதில் லைட்டாக ஒரு பிஞ்ச் வந்து லெமனை நல்லா புழிஞ்சு நல்லா பிசைஞ்சிக்கணும். அதில் வந்து வாழைப்பழம், தக்காளி எல்லாத்தையும் நல்லா போட்டு நல்லா பிசைஞ்சிக்கணும். அதில் வந்து சீனி தோவை அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. அது வந்து ஜீனியை வந்து வெறும் ஜீனியை வந்து நல்லா வறுத்துட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நெய் ஊற்றி நல்லா வந்து காய்ச்சி வச்சுருப்பாங்க. அதை வந்து இந்த சாதத்தில் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்து சாப்பிட்டோம்னா சாப்பாடு வந்து நெய் சாப்பிட வந்து கொஞ்சம் செரிச்சா விடும் அப்படிங்கிறதுக்காக தான் சொன்னாங்க. என்னுடைய தம்பி ஒய்ஃபுக்கு வந்து இது ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றா, ஸோ அதனால் அவங்களுக்கு கொடுத்தேன். ஓகே, ஒரு வழியாக நம்ம சாப்பிட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து ஐஸ்கிரீம் வந்து வச்சாங்க. வெயில் டைமுங்கிறனால ஐஸ்கிரீம் வந்து சீக்கிரம் வந்து மெல்ட் ஆகிடுச்சு. இதோட நம்ம க்ரீமோடு சாப்பிட்டா தான் டேஸ்ட்டாக இருக்கும். சரி, நான் ஹேண்ட் வாஷ் கூட பண்ணலை. நான் வந்து ஐஸ்கிரீம் வந்து சாப்பிட்டேன். ரொம்ப கூலிங்னாலும் பரவாயில்ல, நல்லா இருந்துச்சு. ஓகே, ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டுச்சு. ஃபைனலாக வந்து லெமன் சோடா கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு தண்ணி பாட்டில் கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான இந்த மாதிரி வந்து இந்த இடத்துல நான் இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்டதே இல்லை. நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி சாப்பிட்ருக்கீங்களா? அதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.